In the very beginning, when all was dark, God spoke the word, let there be light. And then the light was followed by light. God saw the light, it was good and bright. What makes His love continue? It's divine ocean, divine ocean. Divine ocean, divine ocean. It's divine ocean. You know it's true. Hi everyone and welcome back to Divine O2. இந்த Miracles in the Bible சீரீஸ்ல உங்க எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து The Book of Actsல ரெக்கார்ட் ஆன ஒரு மிரக்கலை பத்தி பார்க்கலாம். பால் அப்படின்ற ஒரு சர்வெண்ட் ஆஃப் காட் இருந்தாரு. இவர் வந்து பிகாஸ் he shared about the love of Jesus to others, they arrested him. அண்ட் இவரை வந்து ரோமன் எம்பரர் முன்னாடி அவருடைய ட்ரையலுக்காக கொண்டு போகிறதுக்காக they made him travel on a ship. இப்போ there were totally 276 people along with Paul on the ship. As they were sailing towards Rome, there was a severe storm. அந்த storm எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னா everybody was scared that they will all die. shipwreck ஆகி இறந்துருவோம் அப்படின்னு நினச்சாங்க. சன்னு ஸ்டார்ஸ் it was not visible for many days. The storm was so bad. அப்போ இப்படி எல்லாரும் பயந்துட்டு இருக்கும் போது one day Paul came and told everybody, யாரும் பயப்படாதீங்க, ஏன்னா லாஸ்ட் நைட் நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு தேவதூதரை அனுப்புனார். அந்த ஏஞ்சல் வந்து என்ன சொன்னாருன்னா, கண்டிப்பாக இந்த ஸ்டாம்னால ஷிப்ரெக் இருக்கும், பட் யாருக்கும் வந்து உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு தி ஏஞ்சல் டோல்ட் மீ அப்படின்னு சொன்னார் பால். திஸ் மெசேஜ் என்கரேஜ்ட் எவ்ரிபடி. பால் தென் டோல்ட் எவ்ரிபடி டு ஈட். அண்ட் தென் எல்லாரும் வந்து ஆல்மோஸ்ட் 14 days சாப்பிடாததுனால எல்லாரும் சாப்பிட்டு அவங்கள ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு மீதி இருக்கிற கார்கோ எல்லாத்தையும் கடலுக்குள்ளே தூக்கி போட்டுட்டாங்க. வெரி சூன் தே ஆல் ஸ்பாட்டட் அன் ஐலண்ட். ஸோ எல்லாரும் அந்த ஷிப்பில் இருந்து தப்பிச்சு தே லேண்டட் ஆன் தி ஐலண்ட். இந்த ஐலண்டோடைய பேர் வந்து மால்டா. பால் சொன்ன மாதிரியே அந்த 276 people, everybody was saved. The ship of course was wrecked, but no harm came to anybody's life. இவங்க இந்த ஐலண்டுக்கு வந்த உடனே since it was very cold and rainy, the people of the island welcomed everybody and built a fire so that everybody can warm themselves. பால் வந்து அந்த ஃபயரில் கொஞ்சம் வுட் எடுத்துகிட்டு போய் போடலான்னு போடும்பொழுது அந்த நெருப்புடைய ஹீட்னால ஒன் வைப்பர் கேம் அவுட் ஆஃப் த வுட் அண்ட் இட் ஃபாஸ்டன்ட் இட் செல்ஃப் ஆன் டு பால்ஸ் ஹேண்ட். பால் வந்து he just shook it into the fire. இப்போ இதை பார்த்த உடனே everybody thought this Paul must certainly be a murderer. ஏன்னா he escaped from the shipwreck and the storm. ஆனால் பாரு, இவர் என்ன தப்பு பண்ணாரோ என்னமோ தெரியல, இப்போ வந்து திருப்பி இந்த பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஒரு ஆபத்துலேருந்து எஸ்கேப் ஆனாலும் இன்னொரு ஆபத்து இவருக்கு வந்துருச்சு பாரு அப்படின்னு நினச்சிட்டு எவ்ரிபடி கெப்ட் லுக்கிங் அட் பால். ஏன்னா த ஸ்னேக் வாஸ் ஸோ பாய்சனஸ், அவர் வந்து கூடிய சீக்கிரம் வந்து இறந்துருவார் அப்படின்னு நினச்சாங்க. பட் ரொம்ப நேரம் ஆச்சு, பாலுக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. ஹிஸ் லைஃப் வாஸ் ஸ்பேர்ட். Friends, this miracle teaches us two things. One, Paul was a servant of God, but Paul was not spared troubles. அவர் வந்து ஏசப்பாக்காக நின்னாரு, அதனால வந்து அரெஸ்ட் ஆனாரு. அடுத்தது ஒரு ஷிப்ரெக்கில் மாட்டினாரு. தேர்ட் வந்து ஒரு ஸ்னேக்கால வந்து கடி வாங்கினாரு. The snake bit him. தேர்ட் வந்து the snake bit him. But in spite of all these difficulties, here comes the important second lesson. Paul stood up for God and God saved Paul. ஸோ இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் we may think நான் வந்து ஏசப்பாக்காக வாழ்கிறேன், ஏசப்பாக்காக நான் பிரியமாக இருக்கணும்னு நான் பார்க்குறேன், ஆனால் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கலாம். பட் ஜஸ்ட் திங்க் அபவுட் பால்ஸ் லைஃப். He stood up for God. He faced so many troubles. But God saved his life from each and every trouble. பைபிளில் கூட அதான் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். It's written in Luke chapter 10 verse 19. Behold,
I give you the authority to trample on serpents and scorpions and over all the power of the enemy, and nothing shall by any means hurt you. லூகாவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனம் ஏசப்பாவே சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், வாட் எவர் ட்ரபிள்ஸ் அஸ், வாட் எவர் ஸ்கேர்ஸ் அஸ், ஜீசஸ் ஹஸ் given us the authority to overcome everything because he is the king of kings. அவர் கொடுக்குற அத்தாரிட்டியை nobody can overrule it. Let's pray. Dear Jesus, we thank you for this day and thank you for the miracle that we meditated upon. ஏசப்பா, பால் உமக்காக வாழ்ந்தாரு. அவர் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் பாலை ஒரு பிரச்சனையிலேருந்தும் காப்பாற்றினீங்க. இன்றைக்கு கூட ஏசப்பா, நாங்கள் உமக்காக எப்போவுமே சாட்சியாக வாழ உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் எங்களை காப்பாற்றுவீங்க, எங்களுக்கு வேண்டிய உதவியை நீங்கள் அனுப்புவீங்க என்பதை நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எனிமியோடைய எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் எங்களையும் எங்களுடைய ஃபேமிலியும் காத்துக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைங்களை எப்போவுமே வாழ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை இருக்கிறோம். ஆமென். Okay friends, see you all in the next episode with another miracle. Until then, take care and God bless. Bye bye.